இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால 3 படம் ரிலீஸ் ஆச்சு. என்னென்ன படம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பெரிய எதிர்பார்ப்புல இருந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, வாவாதியார். அதாவது அந்த படம் ரொம்ப நாளா ரிலீஸ் வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் இந்த பொங்கலுக்கு நாங்க வரோம் அப்படிங்கிற மாரி பொங்கலுக்கு அந்த படத்த ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து 3வது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்னா, ஜீவா நடிச்சிருந்த தலைவர் தம்பி தலைமையில் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 3 படத்துல எந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 3வது படம் தான். அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு ரிலாக்ஸான படம் ஒண்ணு பார்க்கலாம். ஜாலியா ஒரு படம் ஒண்ணு பார்க்கலாம். நல்லா ஃபன் மூடா ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. பராசக்தி படம் ரொம்ப சீரியஸான விஷயத்த பேசிருச்சு. வாவாதியார் பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஓகேவே ஆகலங்கிற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. அப்படி இருக்கப்போ இந்த 3வது படமான ஜீவா நடிச்ச படம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபன்னா ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் சூப்பரா குடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு. அதாவது பழைய ஜீவா வந்து இந்த படத்துல நடிச்சிருந்த மாரி இருந்தது. நெறைய விஷயம் ஃபன்னா இருந்தது. நெறைய வந்து என்டர்டெய்னிங்கா இருந்தது. குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய சீன்லாம் இருந்தது. முழுக்க முழுக்க இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்தது அப்படிங்கிற மாரி தான் எல்லா ஃபேன்ஸுமே சொல்லியிருந்தாங்க. ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குழந்தைங்களும் சரி 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பொங்கலுடைய வின்னர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. வாவாதியார் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. 3வது படமான தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் தான்.